அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லார்ட்ரி மார்ட்டினோட பையன் சார்லஸ் மார்ட்டின் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ மிகப்பெரிய வைரல் ஆயிட்டிருக்கு. ஏன் அந்த இன்டர்வியூ வைரல் ஆயிட்டிருக்குன்னா, அதில் அவர் ஆதவ் அர்ஜுனாவை பற்றி பேசின விஷயங்கள் தான் வந்து பரபரப்பாக பேசப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மார்ட்டினோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ஆதவ் அர்ஜுனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தங்கச்சி லவ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவோட பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு நான் சொல்லலை, சார்லஸ் மார்ட்டின் அவரே சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுன கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளேயே பல வந்து உள்குத்து வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல. சார்லஸ் மார்ட்டினுக்கும் அவங்க அப்பாவுக்குமே சில வந்து மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துருச்சு போல. அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சிருக்காங்க. இவன் தான் அந்த வேலையை பார்த்து விடுறது, இவன் சரியில்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து எல்லா விஷயங்களும் புரிஞ்சுட்டு ஆதவர்ஜுனாவை கொஞ்சம் தள்ளியே வச்சுருந்துருக்காங்க. ஆதவர்ஜுனாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் பணம் என்னதான் அவங்களுக்கு வசதியாக கிடைச்சிட்டாலும், பட் அந்த அதிகாரம், அந்த பலம் இருக்கு இல்லையா, அது வந்து அடையணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, திமுகவில் இணையறாரு. திமுக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கேயும் இவருக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல. அவர் கேட்குற போஸ்ட்டோ, எம்பி போஸ்ட்டோ, எம்எல்ஏ போஸ்ட்டோ என்ன அவர் நினைக்கிறாரோ அது வந்து அங்கே திமுகவில் நடக்கலை. என்ன காரணம், பல பேர் பல சீனியாரிட்டி படி அங்கே இருப்பாங்க. இதனால் அங்கே வேலைக்கு ஆகுது. பணங்கிறது திமுக ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அந்த பருப்பு அங்கே வேகலை. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, விசிஆருக்கு தாவுறாரு. விசிஆருக்கு போய் விசிஆரில் ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு அங்கேயும் போய் துணை பொதுச்செயலாளர் போஸ்ட்லாம் வாங்குறாரு. ஆனால் அங்கேயுமே திருமாவளவன் கரெக்டாக இவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து அவருக்கு எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ உடனே வந்தாலும் கொடுக்கல, பெரிய போஸ்ட்லாம் கொடுக்கல, சும்மா ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. ஸோ இவர் வெயிட் பண்ணி பார்க்குறது, என்னடா நம்மளுக்கு இங்கேயும் வந்து அந்த அதிகாரம் கிடைக்கலையான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் களத்தில் இறங்குறாரு நம்ம தளபதி. தளபதி விஜய் களத்தில் இறங்கினோடனே அதை வச்சு நாங்கள் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, மாட்டான்டா பம்பரக்கா மண்டையன் அப்படிங்கிற மாதிரி விஜய் இறங்கினோடனே கட்சி தேவிட்டார். நீட்டாக இங்கே ஒரு சண்டையை போட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிட்டார். இணைஞ்சிட்டு ஃபன் பண்ணுறது, அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி இணைஞ்சவர். ஃபன் பண்ணுறதுன்னு சொல்லலை, ஃபண்டு பண்ணுறது. ஸோ வந்து என்னென்னா, நிறையா பணங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி இறங்கி இப்போ வந்து துணை பொதுச்செயலாளர் பதவியெலாம் வாங்கி இப்போ மேடையில் விஜய் பக்கத்தில் உட்காந்துற அளவுக்கு வந்துட்டார். இப்போ என்ன அடுத்ததுன்னா, ஆதவர்ஜுனா கட்சி மாதிரியே அது மாறிடுச்சு. ஆதவர்ஜுனாட கேட்காம அந்த கட்சி எந்த முடிவும் எடுக்காதுங்கிற சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டார். எதுக்காண்டினா, நாளைக்கு அவர் அமைச்சர் பதவி வாங்குறதுக்காண்டியும் ஒரு அரசியல் அதிகாரம் வரணுங்கிறதுக்காண்டி அதை வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்காரு. அது நினச்சபடி நடக்குது அப்படிங்கிறதுல அவரும் சந்தோஷமாக இருக்காரு. இப்போ டிவிக்கேல போய் இந்த பதிவில் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பல பேருக்கு அது அதிருப்தியாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பல ரசிகர்கள், பல தொண்டர்கள் வந்து விஜய்காண்டி கூடவே இருந்திருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு ரெகக்னேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆதவர்ஜுனா கிடைச்சது வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, மற்றவங்களாம் ஒரு எரிச்சலையும் இதெல்லாம் உண்டாக்கும். ஏன்னா திடீர்னு ஆதவர்ஜுனா வேறு கட்சியிலேருந்து உள்ளே வந்து திடீர்னு துணை பொதுச்செயலாளர் வாங்கி அவன் சொல்கிறத நம்மலாம் கேட்கணுமாங்கிற மாதிரிலாம் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்க தான் செய்யும். காசு வச்சிருக்காருங்கிறதுக்காண்டி, ஒரே காரணத்துக்காண்டி தளபதி விஜய் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கூடயே வச்சிருக்காரு. ஏன்னா செலவுக்கு ஆகும்ல, அதனால. அப்போ தொண்டர்கள்லாம் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலைன்னா, ஆமாண்டா, தொண்டர்கள்லாம் ஒரு பெரிய ஒரு இதாகவே மதிக்கலை. மதிச்சிருந்தா இன்னொரு மேடையில் யாராவது உட்கார வச்சிருக்கணும்ல. மேலே உட்கார வச்சிருக்கலாம் பாரு, ஆதவர்ஜுனா, புஷியானந்து கூட சொல்லலாம், அப்போலேருந்து கூட இருந்தான்ட்டு. மிச்சம் 2 பேர் நிர்மல்குமார் இவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க. அவங்கள மேலே ஏறி உட்கார வச்சுட்டு தொண்டர்கள் ரசிகர்லாம் கீழே உட்காந்து நீ கத்திக்கிட்டே கடை, நீ கை தட்டிகிட்டே கடை, அதுக்கு தான் அவனை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காரு. ஸோ இதை வந்து ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ சார்லஸ் மார்ட்டின் என்ன சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா ஒரு அமாவாசை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த என்ன பண்ணுவார் அப்படின்னு ஆதவர்ஜுனா, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவர் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. அதாவது என்னென்னா, இதுக்கு அவர் குடும்பத்தில் வந்து குட்டை கிளப்பி மட்டும் இல்லாமல் திமுகலையும் போய் சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே துரத்தி விட்டாங்க, விசிகாக்கு வந்திருக்காரு, அங்கேயும் துரத்தி விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போது விஜய் கட்சிக்கு போயிருக்காரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சியில் விஜய் அதாவது அவர் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஆதவர்ஜுனா பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலவரத்தை தூண்டுற மாதிரியும், அது மறுபடியும் விஜய்க்கு பேக் ஃபேர் ஆகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ கேவலமான ஒரு ஸ்பீச்சை பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஆனால் இவ்வளோ கேவலமாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்து மறுபடியும் அவர் கழுவி ஊற்றுறது மட்டும் இல்லாமல் விஜயும் சேர்த்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் முன்னேற்றமான மாதிரிலாம் தெரியல, மறுபடியும் கீழ் நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது விஜய் கட்சி. இது வந்து சார்லஸ் மார்ட்டின் வந்து ட்வீட்லேயும் சரி எல்லாத்துலேயும் எச்சரிச்சிருக்காரு விஜய் வேற, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏற்கனவே 2-3 இடத்துல போயிட்டு வேலையை பார்த்துட்டு வந்திருக்காப்புல, உங்கள்கிட்ட வந்திருக்காப்புல, உங்கள் கட்சி நல்ல விதமாக இருக்கணும்னா இவர் தயவுசெய்து கட்சியிலேருந்து வெளில அமைச்சிருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனா ஒய்ஃபுமே எங்களுக்கும் ஆதவர்ஜுனா பண்ணுற நடவடிக்கைகளும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பமே இருந்து விலகிடுச்சுன்னா அவங்க எல்லா கட்சியினருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்த ஒரு முரணும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அப்போ தான் நினைப்பாங்க. ஆனால் ஆதவர்ஜுனா அங்கேருந்து வெளில வந்து
அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காண்டி சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க குடும்பத்துக்கு பேக் ஃபயர் ஆகுது. இப்போ குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அது வேற ஒன்று. இன்னொன்று வந்து ஆதவர்ஜுனாவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாப்புல. அதாவது பணம் கூட செட்டில் பண்ணி ஆதவர்ஜுனா அனுப்பிச்சிட்டாங்க போல். அந்த பணத்தை வச்சு தான் இவர் வந்து அரசியல் கட்சிகளுக்கு உதவுறது, அப்புறம் வந்து கொடுக்கறது, அது மூலமாக இவர் அரசியல் அதிகாரத்துக்கு வர்றது, அது மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்து பதவி வாங்கிட்டு அப்படி சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல். அதனால தான் வந்து ஏற்கனவே இந்த கட்சிகள்லாம் ஒன்றும் பருப்பு வேகலை அப்படிங்கிறதுனால விஜய் கட்சிக்கு வந்திருக்காரு. ஏன்னா ஈஸியாக ஏமாற்றலாம்னு நினச்சிட்டாரு போல் விஜய். விஜயை ஈஸியாக ஏமாற்றிடலாம், அழகாக உள்ளே போய் பணத்தை இறக்கி நல்ல பேர் வாங்கி அழகாக வந்து இது பண்ண நினச்சிட்டாரு போல். ஆனால் அதுக்கு ஏற்ற பீஸ் தான் விஜயும் வந்து இவரை வந்து நம்பிட்டு கூட வச்சிருக்காரு பற்றி இல்லை. இன்னொன்று வேற ஒருத்தனால கண்டுபிடிச்சிருப்பான், டேய் ஒழுங்காக ஓடின்னு விரட்டி விட்ருப்பாங்க. ஆனால் வந்து விஜய் கூடயே வச்சிருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம்? விஜய் ஈஸியாக ஏமாற்றலன்னு அதை நினச்சிட்டு இருக்காரு. பார்க்க போனால் அதெல்லாம் நடந்துரும் போல், அப்படி தான் போயிட்டுருக்கு. என்னன்னு பார்ப்போம், வர எலெக்ஷனில் தெரியும் ஆதவர்ஜுனா யாருன்ட்டு. ஆதவர்ஜுனா மாசுங்கிறது வர எலெக்ஷனில் தெரியும். நன்றி, வணக்கம்.